கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆராதிக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய ஷெகினா மகிமை இந்த ஆலய கட்டடத்தை நிரப்பட்டும் என்று செபிக்கிறோம். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். வந்திருக்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும் தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போடும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வசனம் சகலவற்றையும் கர்த்தரை பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல் ஆராதனை சோன் மோசஸ். ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தும் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவனே, இவனாந்திரத்தில் நயம் காட்டி என்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தும் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தும் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வான். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தும் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா, நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தும் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன்
சந்ததம் மகிழ்ச்சி அடைவான். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தும் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. இந்த காலவேளையில் அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை என்று சொல்லி நமது பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை போற்றி மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. எல்லாருமா உற்சாகமா கரங்களை தட்டி. அவர் பார்த்து கொள்வதான் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதான் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதான் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி எழுப்பி நின்று நாம் ஆராதிப்போம், தேவனை ஆராதிப்போம். நாம் யாவரும் எழுப்பி நிற்போம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாழும் ஐயா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாழும் ஐயா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஒரு மகிமை இந்த ஆலய கட்டடத்தை நிரப்பட்டும். Glory, glory, hallelujah. ஆமென். ஆண்டவரே மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. எல்லாருமா சேர்ந்து எல்லாருமா கடரே எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஓ ஆவியானவரே,
ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். கைகளை உயர்த்தி எல்லாம் சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். எல்லாரும் சேர்ந்து உமக்கே சோத்திரம். ஆமென். ஆண்டவரே சோத்திரம். ஜீசஸ். உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போக முடியா. யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். என் வாயின் வார்த்தையும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். ஆமென் சொல்லுவாங்க. It's a chosen vessel of God to lead the people of Israelite into the promised land. தேவனுடைய வாக்கு தத்தத்தின் தேசத்துக்குள்ளே கொண்டு செல்கிறதற்கு, அந்த தேசத்தை பகிர்ந்து கொடுக்கிறதற்கு தேவன் அவரை தெரிந்து கொண்டார். மோசே சொல்கிறான், ஒருவேளை எண்ணாகமம் 27ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இப்போது மோசேயை அழைத்து கொள்ள போகிறார். அவர் மரிக்க போகிறான். ஆண்டவர் அதை சொல்லிட்டார். ஏன்னா எல்லாவற்றையும் அவனுக்கு காண்பித்தார். இப்போ நீ மரிக்க போகிற, அதுக்கு முன்னால் நீ இந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை பார், நான் எந்த இடத்துலேருந்து எவ்வளவு தூரம் அந்த ஜனங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்பதை உனக்கு காண்பிக்கிறேன். நீ பிஸ்காவின் கொடிமுடியிலிருந்து அதை பார் என்று சொன்னார். ஆனாலும் நீ அதற்குள்ள பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் அவர் ரொம்ப நீதியாக தான் செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சின்ன காரியம், கண்மலையை பார்த்து பேசுன்னு அடிச்சிட்டார். பாவம் அவர்.
ஒரு நல்ல தலைவன், தேவனால அழைக்கப்பட்ட ஒரு தலைவன். ஆண்டவரே கூப்பிடுறார், எங்கேயோ இருக்கிறார். ஒன்று மாத்திரம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், தேவன் அழைத்திருக்கிற ஊழியக்காரரை ஆண்டவர் தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டார். மோசே பிறந்தபோது அவன் அழகுள்ளவனாய் இருக்கிறதை கண்டு அந்த தாய் எல்லா பிள்ளையும் நதியில போட்டு விட வேண்டும் என்று கட்டளை அந்த ராஜா கொடுக்கிறார். ஆனால் இந்த பிள்ளையை மாத்திரம், மற்ற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது, இந்த ஒரு பிள்ளையை மற்றவங்க எல்லாம் போட்டுட்டாங்க. ஒருவேளை போடலைன்னா அந்த சேவகர்கள் வந்து அந்த பிள்ளையை எடுத்து கொன்று போடுவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. அந்த நேரத்தில் ஒரு தாய் ஒரு நாணல் பெட்டியை செய்து அந்த நாணல் பெட்டிக்கு அந்த தண்ணி உள்ளே போகாதபடி கீழ்பூசி அதற்குள்ளே கிடத்தி, இது ஒரு யூத பிள்ளை என்பதற்கு அடையாளமாக ஒரு துணியையும் அதுக்குள்ளே வச்சு அதை மூடி எந்த நதியில் அந்த பிள்ளைகளை போட வேண்டும் என்று சொல்லுகிறாங்களோ அதே நதியில் அந்த பிள்ளையை விடுகிறாள். அந்த பிள்ளை எங்கே போகிறது அந்த பெட்டி, நாணல் பெட்டி என்பதை கவனிக்கிறதுக்கு அவருடைய சகோதரி தமக்கை ஆகிய மிரியாம் பார்த்து கொண்டிருக்கிறான். அவங்க அந்த ராஜாவுடைய மகள் எடுக்கிறான், பார்க்கிறான், அந்த பிள்ளை அழகா இருக்கிறது, அழுகிறதை பார்த்தான். எடுத்து நல்லா தெரியுது இது ஒரு யூத பிள்ளை. எங்கள் அப்பா எல்லா யூத பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட வேண்டும், ஏன்னா அவங்க பெருகி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் எழும்பினார்கள் கிறிஸ்தவர்களை அடிக்கும்படியா. ஊழியமே இல்லாமற் போகணும், ஊழியக்காரரை அழிச்சணும். ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த வேதமே இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதத்தையே அடித்து விட்டேன் என்று சொன்னதான ஒரு மனுஷனுடைய வீடு தான் பிற்காலங்களில் வேதாகமத்தை அச்சிடுகிற ஒரு வீடாய் மாறினது, கரங்களை உயர்த்தி. அதனால தேவனால ஒரு மனுஷனால ஒரு நாளும் அழிக்கப்படவில்லை. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஆமேன் சொல்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படித்தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு சாட்சி வேண்டும். இங்கே இந்த யோசுவாவும் கூட அவர் சாட்சி தான் பகிர்ந்து கொள்கிறார். முதல்ல அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மேய்ப்பன் இல்லாத, God is always concerned about his church. ஏன்னா இந்த சபை தேவனுடைய சரீரமாகிய சபை. இது யாருமே குற்றப்படுத்த முடியாது. எல்லா சபையிலும் குறை இருக்கும். ஏன்னா மனுஷன் என்னன்னா குறை இருக்கத்தான் செய்யும். உங்களில் ஒருத்தனை தான் மோசே தலைவனாக தெரிந்து கொண்டார். ஒன்று தேவ ரகசியம். ஆண்டவருக்கு சோதனை. இப்போ இவருக்கு ஒரு மிகப்பெரிய கவலை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சபை, அவன் தாயா நல்ல மேய்ப்பன். நல்ல கரங்களை உயர்த்தி. should be concerned about the church. சபையை குறித்த கரிசனை உள்ளவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சபையை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் தானே. 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அங்கே தான் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். நீ என் ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்கிறார். அப்படி தான் ஆண்டவர் இங்கே ஒன்று அங்கே ஒன்று பொறுக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. அவரும் சொல்கிறார், நான் போக மாட்டேன், எனக்கு பேசவே முடியாது, எனக்கு திக்கு வாய் மந்த நாவு. 40 வருஷமாக நான் பேசாமல் இருக்கிறேன். இந்த ஆடுகள் ஓட்டிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிற ரெண்டே வார்த்தை ட்ரியோ, அவ்வளோதான் நான் பேசுகிறேன். நான் வேறு வார்த்தையே பேசலை. 40 வருஷமாக பேசாமல் இருந்தால் உங்கள் நாக்கு மந்தமாயிரும். தெரியுமா இல்லையா? ஊமையை பேச முடியலன்னா நாக்கு, ஆண்டவருக்கு சோத்திரம்.
இந்த நாக்கை அறுத்துட்டா பேச முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரொம்ப நாளாக பேசலை. அப்படி தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் சொன்னது, என்ன வேண்டாம் ஆண்டவரே, வேற யார் அதை அனுப்புங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? ஆண்டவர் நிறைய காரியங்களை இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறேன். அனுப்புங்க என்று சொல்லுவாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, யாரை அவர் கூப்பிட்டாரோ அவங்கள தான் விடவே மாட்டார். ஆமேன். ஆண்டவரே என்னை விட்டுருங்க, இந்த வேலூரில் எனக்கு வேண்டாம், எனக்கு பஸ்ஸுக்கு கூட காசு வேணாம், ட்ரெயினுக்கு கூட காசு வேணாம், நான் அந்த ரயில் பாதையே நடந்து எங்கள் ஊரை போய் சேர்ந்துடுறேன்னு சொன்னேன். அவர் விடவே இல்லை. நான் பெங்களூரில் 32 வருஷம்தான் இருந்தேன். இங்கே 43 வருஷம் ஆக போகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தான் ஜெயிக்கிறார். நம்ம என்னதான் போராடினாலும் நம்ம ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் தேவனையும் மனுஷனையும் ஜெயித்த ஒரே ஒரு மனுஷன் யாக்கோபு. அது ஆண்டவருக்கு பிரியமான ஒருத்தன். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. யாக்கோபையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்ததுனால தான் அவன் போராடி ஜெயிச்சான்னு சொல்கிறான். நான் உம்மை விடவே மாட்டேன். என்ன சொல்கிறான்? நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆமேன். உனக்கு தான் ஆசீர்வாதம் ஏராளமாக இருக்குது. 2 பரிவாரங்களை நீ அனுப்பிட்டே, இப்போ தனிமையாக இருக்கிற, யாருமே இல்லை. உன் கூட வந்த நீ சம்பாதித்த 20 வருஷமாக சம்பாதித்த உன் மனைவி பிள்ளைகளோ உன்னுடைய ஆடு மாடுகளோ ஒன்றுமே இல்லை. நீயும் ஆண்டவர் மாத்திரம் தான் இருக்கிற. எப்போவுமே ஆண்டவருக்கும் நமக்கும் தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில் அவன் காத்திருக்கிறான். இரவில் ஆண்டவரோடு போராடுகிறான். ஆண்டவரை பேரை கேட்கிறான். நீ என் நாமத்தை கேட்பானேன் ஆண்டவர் சொல்றார். பிறகு ஆண்டவர் சொல்றாரு, பொழுது விடுகிறது. ஆங்கிலத்தில் அது சொல்லுங்க, he wrestled with God. அவன் தேவனோடு போராடினான். தமிழில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் he wrestled with God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சொல்கிறான், நான் பொழுது விடுகிறது போகட்டும் என்று சொல்லுகிறான். அவன் சொல்கிறான், நீர் என்னை, நல்லா ஆமேன்னு சொல்லுவோமா? தூங்குறவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னா ஒரு நல்ல ஆமேன்னு சொல்லு. விழிச்சிருக்கிறவங்க ஆமேன். விழிச்சிருக்கிறவங்க இப்படியே சொல்லுவீங்க ஆமேன்னு. ஆண்டவருக்கு சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன் சொல்லி பிடித்து கொள்ளணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருப்பாங்க. ஆண்டவரே அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். பொறுப்பா ஆடுகளை மேய்த்தார் மோசே. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருப்பாங்க. 17வது வசனம். அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கும்படி அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை. ஆமென். ஆண்டவரே நான் போறேன், நீங்க என்ன உள்ள போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது, என்று ஓட்டம் முடிய போகிறது. பட் ஐ எம் கன்சர்ன் who will lead this people into the promised land. யார் இந்த ஜனங்களை அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே நடத்துவார்கள் ஆண்டவருக்கு தெரியும். Every successful pastor should raise the second line leader. இரண்டாவது அடுத்த தலைவரை உருவாக்குவது தான் ஒரு நல்ல தலைவன். ஆமென். அடுத்த தலைவனை உருவாக்கல, இவன் எங்கே என்ன கவுத்துருவானோ என்ற பயம் இருக்கிறவன் தலைவனே இல்லை. அவன் செகண்ட் லைன் லீடரை உருவாக்கவே மாட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செகண்ட் லைன் லீடரை உருவாக்காதவன் இஸ் a failure ஊழியத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த யோசுவா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் அந்த ஆரம்ப நாள்லேருந்து அவர் சீனாய் மலைக்கு போகும்போதிலிருந்தே ஆண்டவர் அவர் யோசுவாவை அவர் கூடவே வச்சிட்டு இருக்கிறார். ஆமேன். மலை வரைக்கும் போயிட்டு, யோசுவா நீங்கள் நான் மாத்திரம் மேலே போயிட்டு வரேன்றார். எல்லா யுத்தங்களை 17ஆம் அதிகார யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா யுத்தங்களை அமலேக்கியரோடு கூட யுத்தங்களை நடத்துவது யோசுவா தான். பிறகு சொல்கிறார், மோசேனுடைய யுத்தங்களை நடத்தினது யோசுவா என்று சொல்லப்படுகிறது. இப்போ அவர் கேட்கிற மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவரே செகண்ட் லைன் லீடரை உருவாக்கணும். ஐ டிட் நாட் நோ. நான் அதை உருவாக்க முடியாது.
18வது வசனம். கர்த்தர் கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்று ஆண்டவர் அங்க ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டத்தின்படி நாம ஜெபிப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பதில் தருவார். எதையும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது நாம் அதை பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். டோன்ட் ஆஸ்க் காட் வை, ஏன் என்று ஆண்டவரை கேட்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கையை தட்டி எல்லாரும் ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபு ஒருத்தனால மாத்திரம் தான் அப்படி சொல்ல முடிந்தது. இந்த சேம் டே he lost everything. He lost his children, he lost his possession, he lost his cattle, everything. எல்லாம் போய் தெருவில் உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு மிகப்பெரிய செல்வந்தன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிலைமையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி சொன்னாங்க. அந்த அம்மா மாத்திரம்தான் உயிரோடு இருந்தாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் போயிடுச்சு. யார் மாத்திரம் வச்சிருக்கிறாரு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மரணம் நம்ம பிரிக்கிற வரைக்கும் பிரியாது இருக்க கடவன். ஆமேன்னு சொல்லுவோம். இன்றைக்கு இந்தியாவில் உலகம் முழுசும் டைவர்ஸ் ரொம்ப மலிவாயிடுச்சு. கல்யாணமாகி 3 மாதத்தில் 6 மாதத்தில் டைவர்ஸ் போகிறான். ஏன்னா கல்யாணம் என்னன்னு தெரிந்து கொள்ளலை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் வேற. அதாவது உலக பிரகாரமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது வேற. லிவிங் இன் ரிலேஷன்ஷிப். பிறகு தாறுமாறாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடுகிற தூரத்துக்கு போகக்கூடாது ஆப்போசிட் செக்ஸோட. ஆமென், ஆமென். யோசேப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறான். வீட்டில் யாரும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், தேவனுக்கு பயந்ததுனால் என் தேவனுக்கு முன்பாக இதை நான் எப்படி செய்ய முடியும்? அந்நிய தேசத்தில் இருந்தாலும் யார் பார்த்தாலும் பார்க்கலாலையும் தேவன் என்னை பார்க்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. வாலிப பிள்ளைகளுக்கு குறிப்பாக சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்ற பயம்தான் அவனை அரண்மனைக்கு வரைக்கும் உயர்த்தினது. பார்வன் சொல்கிறான், உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தனும் கையும் அசைக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த சகோதரர்கள் குடியில் போட்டாங்கய்யா. அப்புறம் எடுத்து விற்றுட்டான். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்ம உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் குடி, உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் சிறைச்சாலை, உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் வீணான பழி குற்றம் சாட்டப்படுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் ப்ராமிஸ் லேண்டுக்கு முன்னால், வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னால் வனாந்தரம். வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லை. என்ன இந்த மண்ணா தானா டெய்லி? எங்களுக்கு இறைச்சி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வெள்ளைப்பூண்டு இல்லை, வெங்காயம் இல்லை, இந்த முறுமுறுப்பு வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மன்னாவை தந்திருக்கிறீர். எனக்கு கண்மலையின் இருந்து தண்ணீரை குடிக்க தந்திருக்கிறீர். எனக்கு நீங்களே எனக்கு வஸ்திரமாக இருக்கிறீர். இந்த வஸ்திரம் பழசாக போகலை, என் காலு வீங்கி போகலை, ஆண்டவர் பாதரட்சைகள் தேய்ந்து போகல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இரவில் அக்னி ஸ்தம்பமாக, பகலில் மேக ஸ்தம்பமாய் பாதுகாத்த தேவன் தான் நம்முடைய தேவன், உங்களுடைய தேவன். நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாக்கிறார். சிறகுகளால் மூடிக்கொள்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Is before he could call you to come under his wings. அவர் சொல்ற முதல்லயே செட்டையை விரிச்சு தான் உன்னை உள்ள வான்றாரு.
கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். நல்ல ஆமேன் சொல்லுவோம். அவருடைய பாதுகாப்புக்குள்ளே எப்பவும் இருப்போம். அவர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். யெகோவா ஷம்மா, சுற்றி நிற்கிறவர். நல்ல கையை தட்டி ஆண்டவர் நம்மை ஒரு குறையும் வராதபடி நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அவர் சொல்ற, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை என்னுடைய ஆவியை பெற்ற புருஷனாகிய யோசுவா கூடவே இருக்கிறாயா? பல வருஷமா கூட இருக்கிறான். இவன் தான் எனக்கு அடுத்த தலைவன் என்று தெரியாது, யோசுவாவுக்கும் தெரியாது. நான் தான் அடுத்த மோசேக்கு அடுத்த தலைவனா இருக்க. அப்படிதான் ஆண்டவர் நம்மை ட்ரெயின் பண்றார். ஆமேன். ஆண்டவருக்கு சோதனம். அவருடைய திட்டம் தாயின் கருவிலேயே நம்மை குறித்து, உங்களை எல்லாரையும் குறித்து, நம்ம எல்லாரையும் குறித்து தாயின் கருவிலேயே ஆண்டவர் தெரிந்து கொண்டு. இல்லைன்னா இங்கே வந்து உட்கார்ந்துருப்பேன். இப்போ மோசையோடு கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் ஆவியை பெற்ற ஒருத்தன் இருக்கிறான்யா? உனக்கு தெரியல, உன் கூடவே தான் இருக்கிறான். உன்னை வச்சு தான் அவனுக்கு பயிற்சியை கொடுத்துருக்கிறேன், அவனை ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகியே யோசுவா என்னும் நூனின் குமார், வேற எந்த யோசுவா இல்லை, நூனின் குமாரனாகிய யோசுவாவே தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. ஆமென், ஆமென். உன் கூடவே தான் நான் அவனை வச்சிருக்கிறேன். இப்போ அவனை நீ தெரிந்து கொண்டு உன் கை அவன் மேல வை. ஆமென், ஆமென், ஆமென். நல்லா ஆமென் சொல்வோம். ஆமென் சொல்வோம். ஆண்டவருக்கு சோத்திரம், சோத்திரம். இப்போ அடுத்த வசனம், அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடு. அல்லேலூயா. Now you command in front of the old congregation and the priests. ஆசாரியன் ஜனங்களுக்கு முன்பதாக இவன் தான் அடுத்த தலைவன் என்பதை அவன் அந்த ஜனங்க கேட்கும்படியா சொல்லு. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஆமேன், ஆமேன், ஆமேன். சபை ஏற்றுக்கொள்ளணும். திருச்சியில் வைத்து வருகையின் தூதன் ஆசிரியர் என்னை பாஸ்டரை ஆர்டைன் பண்ணினார். எனக்கு என்னோடு கூட ஆர்டினேஷன் எடுத்தவர் 64 வயது. அப்போது திருச்சி தம்புசாமி அண்ணன் சொல்லி தெரியும், அநேக புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய சபையில் வைத்து தான் நடக்கிறது. அவருக்கும் எனக்கும் அப்போது எனக்கு 36 வயது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது அங்கே திருச்சியில் ஒரு பாஸ்டர் 5 வருஷமாக ஊழியம் செய்து கொண்டிருக்க, நல்ல ஊழியக்காரர். நான் 8 மாதம்தான் ஆச்சு நான் ஊழியத்துக்கு வந்து, முழு நேர ஊழியத்துக்கு வந்து ஒரு சபை பொறுப்பு எடுத்து. 8 மாதத்தில் எனக்கு போதக அபிஷேகம். ஆண்டவருக்கு சோத்திரம். அப்போது அவரோடு நான் பேசிக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறேன். அப்போது ஒரு பாஸ்டர் வந்து, ஐயா இப்படி நீங்கள் இன்றைக்கி ஆர்டினேஷன் இருக்குதாமே, எனக்கும் ஆர்டினேஷன் கொடுங்கன்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டார். அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. இல்லை, முடியாது. உங்கள் சபையார் உங்களை போதகராக ஏற்படுத்துங்கள் என்று எனக்கு சொல்லணும். இந்த ஊரில், இந்த பட்டணத்தில் 2 ஊழியக்காரர் உங்களை குறித்து they should vouch for you. அப்புறம் கர்த்தர் எனக்கு சொல்லணும், அப்போ தான் உனக்கு ஆர்டினேஷன் கொடுக்க முடியும் சொல்லி கண்டிப்பாக பேசி அவர் அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் என்னோட பேசினேன். நான் 8 மாதம்தான் ஆகிறது ஊழியத்துக்கு வந்து. நான் அவரை கேட்கல, யாரோ அரேஞ்ச் பண்ணாங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். எனக்கு பாஸ்டர் ஆகணுன்ற விருப்பம் இல்லை. ஆனால் என்னை இழுத்து கொண்டு போய் என் மேலே எண்ணெயை ஊற்றி, ஆண்டவருக்கு சோத்திரம், அப்படி வடியுது, தலையிலேருந்து அப்படியே வடியுது. ஆண்டவருக்கு சோத்திரம். தம்புசாமி அண்ணனும் நானும் அப்படியே அழுகிறோம். ஆண்டவருக்கு சோத்திரம். அவர் கேட்குற கேள்வி அவ்வளவு கடினமாக இருந்தது. கல்யாணத்தில் கூட அவ்வளோ கடினமாக கேட்டிருக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தான் அந்த போதக அபிஷேகம் சபைக்கு முன்பாக நடைபெற வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோம். ஆண்டவருக்கு சோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்துல கொஞ்சம். ஆமேன், ஆமேன். இவர் 2வது
அபிஷேகம் என்கிற மோசையை தேவனா அழைச்சாரு. இப்போ யார் அனுப்புவான் சொல்லும்போது இந்த யோசுவாவை ஆண்டவர் காட்டுகிறார். என் ஆவியை பெற்றவன், ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு என் ஆவியை பெற்றவன் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஊழியத்துக்கு வந்தால் என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு 2 வீலர் கொடுப்பீங்களா, லேப்டாப் கொடுப்பீங்களா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ட்ராவல் கொடுப்பீங்களா, பெட்ரோல் அலவன்ஸ் கொடுப்பீங்களா, இதுனா ஐடி கம்பெனியா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவாங்க. என் ஆண்டவர் ஊழியக்காரரை அனுப்பும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம், பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சியும் தடியும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஆமென். பர்ஸ் வேண்டாம், பாதரட்சி வேண்டாம், மாற்று வஸ்திரம் வேண்டாம், தடி வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு வஸ்திரம் நான் தான், பாதரட்சி உன் பாதம் கல்லில் இடராதபடி காக்கிறது நான் தான், நீ தவறாதபடி வழுக்கி விழாதபடி ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது நான் தான், உனக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறது நான் தான். அப்படி தான் அனுப்பினார். ஆமென் சொல்லுவோமா? இல்லை கொஞ்சம் வசனம் வாசிட்டே போயிருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம். பலிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியை. என்ன அழகா சொல்றார், 2 அங்கி, மாற்று வஸ்திரமே வேண்டாம். இப்படி வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனை எனக்கு தெரியும். அப்போஸ்தலர் ஆஃப் தி மில்லினியம், இந்த 1000வது ஆண்டினுடைய ஒரு ஊழியக்காரர். Shawan Bhakta Singh, he did not call himself as a pastor till his death. Brother Bhakta Singh தான் அவர். ஒருத்தர் தான் அவர் பேரில் எந்த நிலமும் இல்லை. அவர் பேரில் அவருக்கு காணிக்க அனுப்புகிறாங்க மணி ஆர்டரில், அவர் மணி ஆர்டர் சைன் பண்ணவே மாட்டார். அவர் பேரில் எந்த சொத்தும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் இங்கேருந்து ஒரு கோட்டும் பேண்ட்டு தான் போடுவார். இங்கேருந்து அவர் ஹைதராபாத் போவார். பிளேன் ஏறி போனால் அங்கே போய் அந்த எந்த இடத்துல அவர் தங்குறாரோ அவங்க சபையில் அங்கே ஒரு மாற்று வஸ்திரம் இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது அவர் இன்னொரு மாற்று வஸ்திரம் கொண்டு போனதே இல்லை. அவர் ஒரு காசையும் சைன் பண்ணி வாங்கினதில்லை. அவர் பேரில் எந்த சொத்தும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் தான் என் ஊழியக்காரன். பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சியும் மாற்று வஸ்திரமும் தடியும் இல்லாதபடி அவர்களை அனுப்பினார். பிறகு வாசிங்க சிஸ்டர். வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கி இருங்கள். ஆமென். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கடவது. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. திரும்பி வரும்போது ஆண்டவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாகிலும் குறை இருந்தது? அவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் குறைவா இல்லை. ஆமேன்னு சொல்லுவோமா? 5 அப்பந்தையா 2 மீன். புருஷர் மாத்திரம் 5000 பேர், பெண்கள் எவ்வளோன்னு தெரியல. அதை திருப்தியாக சாப்பிட்ட பிறகும் மீதமான துணிக்கைகள் 12 கூட நிரம்ப எடுத்த தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படி உன்னை போஷிக்கிறவர், உன்னை வழி நடத்துகிற, ஒரு நாளும் நாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ யோசுவா 24 1வது வசனம். பின்பு யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேல் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சன்னதியில் வந்து நின்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபையை கூட்டி அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி எச்சரிப்பை கொடுத்து நடத்துகிறவன் தான் ஊழியக்காரன். நீ என்ன, உன் வாழ்க்கை என்ன எப்படி இருக்கிறது கேட்கறதுக்கு ஊழியக்காரனுக்கு அதிகாரம் இருக்குது. பதில் சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. நீ முறைச்சிக்கிட்டு போனேன்னா உனக்கு தான் நஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லில் மோதுகிறவன்
நொறுங்கி போவான். இந்த கல்லு எவன் மேல விழுமோ அவன் சொல்லுங்களேன் நசுங்கி போவான். மோதாத. நீ மோதுறது ஊழியக்காரர்கிட்ட இல்லை, அவர்கிட்ட. சவுல் துன்பப்படுத்தினது சபையை, விசுவாசிகளை. கிறிஸ்தவனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவளை கட்டி இழுத்து கொண்டு வரணும்னு போனான், கீழே தள்ளப்பட்டான். ஆண்டவர் சொல்றாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? நான் யாரை துன்பப்படுத்தினேன்? இவர் யார்? வானத்திலிருந்து ஒரு சத்தம். ஆமேன் ஆமேன். அங்கேருந்து ஐயா கூப்பிடுறாரு. இங்க ஒரு எஸ்தருக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தா அங்கேருந்து டேன்னு கூப்பிடுறாரு. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? அந்த விசுவாசம் நமக்கு இருந்தா நாம் ஆண்டோடைய வேலையை செய்யலாம். இப்போ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது 2வது வசனம், அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருக்கும் போது அவர்கள் வேறே தேவனை அந்த ஜனங்களுக்கு முற்பிதாக்கள் அவருடைய வரலாறை சொல்றார். ஆமேன் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன் சொல்லுவோம். நீங்க ஊதுற சங்க ஊதிக்கிட்டே இருங்க. என்றைக்காவது ஒரு நாள் அது கிரியை செய்யும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்துல, இப்ப நதிக்கு இப்புறத்துல இருக்கிறாங்க, வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள. நதிக்கு அப்புறத்திலே அவர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நதிக்கு அப்புறத்துல குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆமேன் ஆமேன். நாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால இங்க 99% ஆண்டவரை அறியாதவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற போது அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்களை தகப்பனாகிய ஆபிரகாமை, ஆமேன் ஆமேன், நல்லா கையை தட்டி நல்லா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாளையத்துக்கு புறம்பாய் இருந்த உங்களை பாளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. பாளையத்துக்குள்ள வந்துட்டா யார்? நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டேன்னா நீ ஆவிக்குரிய இஸ்ரவேல். நல்லா கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, அவர்கள் தேவர்களை நீங்க சேவிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை. 3வது வசனம், நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் 4வது வசனம், ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். ஆமென். ஆண்டவர் எங்கேயோ மாட்டிக்கிட்டயா, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற, ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கிற, அடிமைத்தனத்தில் இருக்கிற, அங்கிருந்து உன்னால வர முடியல. trying you are not able to come out of it. வெளியே வர முடியல. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார், உன்னை விடுதலையாக்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாலிப பருவத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய நண்பர்களோடு நான் போகிறேன், மைசூருக்கு போகிறேன். வீட்டுக்கு தெரியாது. அங்கே போகும்போது ஒரு 3-4 நாட்கள் போகும்போது ரட்சிக்கப்படலை, ஒன்றும் இல்லை. சின்ன வயசுலேயே எனக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருங்கன்னு சொல்லி 3 வயசில் எங்கள் தாத்தா அந்த வசனத்தை சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கிறது.
அதனால தான் இப்போமே உங்கள் பிள்ளைகள் வசனத்தை படித்து மனப்பாடம் பண்ண செய்யுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த வசனம் எனக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் எதுக்காக போகிறேன் என் நண்பர்களோடு என்று சொல்லி. ஆனாலும் நான் போகும்போது என்னுடைய பேக்காக சூட் கேஸாக தெரியல, அதில் ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட், இங்கிலீஷ் நியூ டெஸ்ட்மெண்ட்டு. எனக்கு இங்கிலீஷே பேச வராது, வாசிக்க வராது. ஆனால் இங்கிலீஷ் நியூ டெஸ்ட்மெண்ட்டை உள்ளே வச்சுருக்கிறேன். அதோடு கூட தான் போனேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நேற்று நான் சொன்னேன், என்னை என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அதுக்கு ஒப்பாக இருக்கிற யாதொரு விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். மூன்றாவது கட்டளை கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காத. நாலாவது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஆமேன். கரங்களை தட்டி. இந்த 4 தேவனுக்குரியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது பெருசு பாருங்க. இங்கேருந்து இது கீழே மனுஷன், மேலே ஆண்டவர். இது பெருசாக இருக்குது. மீத 5 தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, 10 வரைக்கும் பிற பொருளை இச்சையாதிருப்பாயாக. கடைசி 10வது அது சின்னது தான், மனுஷனுக்கும் மனுஷனுக்கும். ஆமென். முதல் 4 மனுஷனுக்கும் தேவனுக்கும். நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வாலிபன் வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறான். மத்தேயு 19:16 எடுக்க வேண்டாம். அவன் மிகுந்த ஆசை உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் சொல்றார், இந்த தலைக்கீழா சொல்ற, மேலேருந்து சொல்றார், 10வது இதுலேருந்து சொல்றார். கடைசியா 5வது கட்டளையை சொல்றார், தாயும் தகவல் இவைகளெல்லாம் நான் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்றான். அப்படியானால் உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. அவன் மிகுந்த ஆசை உள்ளவனாக இருந்தபடியினால அவன் துக்கமா போயிட்டான். ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எந்த பாயிண்ட்ல பிடிக்கணும்னு. ஆமென். வேர் இஸ் யுவர் ஹார்ட் லேட்? உன்னுடைய இருதயம் எங்க அப்படியே உழண்டுகிட்டு இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதை விற்று, அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் 16க்கு அப்புறம் வாசிங்க. உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆமென். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆசை உள்ளவனாய் இருந்தபடியினால இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஆமென், ஆமென். செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றதை கேட்கறதுக்கு நாம இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு சொல்றது இல்லை, லார்ட் bless me, Lord give me one house, டூப்ளெக்ஸ் ஹவுஸ் எனக்கு ஒன்று கொடுங்க, எனக்கு ஒரு கார் கொடுங்க, எனக்கு ஒரு வீடு கொடுங்க. ஆண்டவர் சோதரன், டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஆண்டவர் சோதரன் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் கொடுப்பாரு. உலகத்தான் சொல்றான், உலகத்தான் சொல்றான். நீ விரும்புறியோ இல்லையோ அவன் சொல்றான். தானுபர் கானேகவால் நாமலுக்காய் சாப்பிட்றவன பேர் போட்டிருக்குது. உன் தட்டில் கொஞ்சம் சாதம் போட்டால் ஒவ்வொரு சாதத்து பேர்லையும் அட்சன் எழுதியிருக்குது. உன் தட்டில் இருக்கிற ஒவ்வொரு பருக்கிலையும் உன் பேர் எழுதியிருக்குது. அதான் உன் தட்டுக்கு வரும். ஆமென். எனக்கு வேண்டாம் அடுத்தவங்களுக்கு போட்டுருங்க. உனக்கு எடுத்து போட்டதை வேண்டாம்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு போட்டுறீங்க. அடுத்தவங்களுக்கு போடும்போது உலகத்தான் சொல்றான், தானு பேர் நாமலுக்காய். அப்படின்னா அவ்வளவு நல்ல தேவன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பிழைக்கணும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ 5வது வசனம் 24, யோசுவா 24:5. நான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன், அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். சரி, இப்போ 7வது வசனம். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்த காலத்தை வர பண்ணி. ஆமென், ஆமென்.
அவன் இவங்களை போய் ஈஸியாக பிடிச்சிடலாம், இவங்களை மறுபடியும் கொண்டு வந்து அவங்கள அடிமையாக்கி வைக்கலாம்னு சொல்லி பார்வோன் சேனையை அனுப்பி துரத்தினானா. அவங்க பார்வோனின் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடாதபடி அந்த செங்கடல், பிளக்கப்பட்ட செங்கடல்ல அவர்கள் ஒன்றோடு கிட்ட வராதபடி ஆண்டவர் ஸ்தோத்திரம் நடுவில் வாசிங்க, நடுவில் அந்தகாரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரள பண்ணினார். எனக்கு அருமையான தேவச்சனமே, உனக்கு முன்பாக கர்த்தர் போகிறார். அவரை பின்னால உன்னை துரத்துற பார்வோனுக்கும் அவன் சேனைக்கும் தெரியாது. உன்னை முன் நின்று நடத்துகிறவரும் கர்த்தர், உனக்கு பாதுகாவலா இருக்கிறவர் கர்த்தர். அந்த செங்கடல் ரெண்டா பிளஞ்சு ரெண்டு பக்கமும் செவரா நிற்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சமுத்திரத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஞானஸ்தானம். 20 லட்சம் ஜனங்களும் எகிப்திலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்ட உடனே தம்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். எங்கேயோ எடுக்கிறது இல்லை. உன்னை யார் நடத்துறது? செங்கடல் பாடியா யார் நடத்துறது? யார் நடத்துதுமா? மோசே நடத்துறார். அவர் தான் அவங்கள. எங்க இருக்கிறார் இப்போ மோசே? மேலே நின்று கையை உயர்த்தினா செங்கடல் பிளந்தது. மோசே முன்னால் என்ன, இவங்களுக்கெல்லாம் பயம், மேலே வந்து விழுந்துட போகுது இல்லை, செங்கடல் ரெண்டாக பிளந்து அப்படி நிற்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில் நடந்து போகிறாங்க, வெட்டாந்தரையில் போகிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மோசேக்கு முன்னால் யார் போகிறது? கர்த்தர். ஆமேன். மோசேக்கு முன்னால் யார் போகிறது? கர்த்தர் போறாரு. அது பார்வோன் பின்னால் உட்காந்து சேனையெல்லாம் அனுப்பிட்டான். அவங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் சேரியட்ஸ் அனுப்பிட்டான், சிறந்த ரதங்களை அனுப்பிட்டான், சிறந்த இராணுவ வீரர்களை அனுப்பிட்டான், சிறந்த குதிரையை அனுப்பிட்டான். இப்போ காலி. உன்னை துரத்துறதுக்கு அவன் சிறந்ததை அனுப்புகிறான். நீ சண்டை போடக்கூட பலன் இல்லாமல் அப்படியே தொங்கி எல்லாம் சாப்பாடெல்லாம் அப்படியே எத்தனை மணி நேரம் தெரியாது, 18 மணி நேரமாக 12 மணி நேரமாக சேர மிதிக்கணும், செங்கல் அறுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூச்சு விடக்கூட உனக்கு நேரம் இல்லை, தண்ணி குடிக்கக்கூட நேரம் இல்லை. தண்ணி குடித்தா சாட்டைகளை அடிக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி உன்னை பலவீனமாக இருந்த உன்னை துரத்திட்டு வர்றதுக்கு சிறந்த இராணுவ வீரர்கள், குதிரை வீரர்களை கொண்டு வரான். அவன் உன்னை ஜெயிக்க முடியல, கரங்களை தட்டி. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வேகமா நான் முடிக்க போகிறேன். 14வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, நீங்க அந்நிய தேவர்களை சேவிக்காதபடி கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Today the Lord is commanding the whole church of ஏலிம் சபையை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், அந்த எகிப்துக்கு அப்புறத்தில் எகிப்தில் சேவித்த தேவர்களை அகற்றி விடுங்க. உன்னுடைய கடந்த வாழ்க்கை போகட்ட, இன்றைக்கு முடிவடையட்டும். இன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயம் உன் வாழ்க்கையில துவங்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொல்லிட்டு அந்த ஜனங்களோடு கூட யோசுவா பேசுகிறார். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? ஃபர்ஸ்ட் த லீடர் கன்ஃபெஸ்ட். அந்த தலைவன் சொல்றான், கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். டுடே மை டியர் சிஸ்டர், மை டியர் பிரதர், டியர் யங் பீப்புள், வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு பின்ன வேற யாரை நீங்க சேவிப்பீங்க? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, அந்த பின்னன்றதை வாசிங்க. ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? இட்ஸ் a question mark. அங்க question mark இருக்கிறதா? இல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்ன யாரை சேவிப்பீர்கள்? If not my Jesus,
who delivered you, who redeemed you. உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சித்த இயேசுவை தவிர யாரை சேவிப்பீர்கள்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? கொஸ்டின் மார்க். நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? கேட்டுட்டு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். மறுபடியும் சொல்லுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய், கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 19வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். இருங்க நானே வாசிக்கிறேன். உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். If you don't follow Jesus, உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமையை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அருகில் இருந்து கர்வாலி மரத்தின் கீழே நாட்டினான். அடையாளமாக வச்சான். இன்றைக்கி நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த கற்பனைகளை சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரை சேவிப்பேன் என்று நீங்களும் சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜனங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதது கண்டால் பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. அப்படியே தலைகளை வணங்கி, ஆண்டவரே, யோசுவா அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து இப்போது அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே நுழையும் போது அதை பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு முன்பதாக இந்த ஜனங்களுக்கு இப்படியாய் பல காரியங்களை சொல்லி, நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கிறதை விட்டுவிட்டு கர்த்தரை சேவிக்க வேண்டும், நானும் என் வீட்டாரும் என்றான் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவன் அந்த சபைக்கு முன்பதாக அறிக்கையிட்டான். ஜனங்களும் சொல்லுகிறார்கள், நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அந்த ஜனங்களும் சொல்லுகிறார்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி இன்றைக்கு நாங்கள் முடிவெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நடத்த, எங்கள் குடும்பங்களை நடத்தும். நாங்கள் குடும்பமாக இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் வீட்டுக்கு போய் இன்றைக்கு ராத்திரி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம், கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.